நடத்தும் ஆவியே வா. அழைத்தாயே உனக்காக இறைவா, உந்தன் பணிக்காக அழைத்தாயே தலைவா. அழைத்தாயே உனக்காக இறைவா, உந்தன் பணிக்காக அழைத்தாயே தலைவா. பணித்தாயே உன் அன்பை நான் கொடுக்க, பணித்தாயே உன் அன்பை நான் கொடுக்க, வரம் கொடுத்தாயே பணி வாழ்வில் நான் நிலைக்க. என் நன்றி சொல்வேன் என் இறைவா, என்றென்றும் நன்றி என் தலைவா. என் நன்றி சொல்வேன் என் இறைவா, என்றென்றும் நன்றி என் தலைவா. அழைத்தாயே உனக்காக இறைவா, உந்தன் பணிக்காக அழைத்தாயே தலைவா. அன்பு நீ காட்டினாய், இந்த ஏழை என் இதயத்தில் தீ மூட்டினாய். என் மீது ஏன் அன்பு நீ காட்டினாய், இந்த ஏழை என் இதயத்தில் தீ மூட்டினாய். எனக்காக நான் வாழ்ந்த காலத்திலே, எனக்காக நான் வாழ்ந்த காலத்திலே, என்னை வா என்று ஏன் சொல்லி கரம் நீட்டினாய். வா என்று ஏன் சொல்லி கரம் நீட்டினாய். என் நன்றி சொல்வேன் என் இறைவா, என்றென்றும் நன்றி என் தலைவா. என் நன்றி சொல்வேன் என் இறைவா, என்றென்றும் நன்றி என் தலைவா. அழைத்தாயே உனக்காக இறைவா, உந்தன் பணிக்காக அழைத்தாயே தலைவா. பலவீனம் என்னை விட்டு அகலும் என்றே, என் பயம் நீக்கி கை சேர்த்து அழைத்து சென்றாய். பலவீனம் என்னை விட்டு அகலும் என்றே, என் பயம் நீக்கி கை சேர்த்து அழைத்து சென்றாய். உன் அன்பை உணர்ந்திட்டே நான் மாறினேன், உன் அன்பை உணர்ந்திட்டே நான் மாறினேன். உன் அருளாலே உன் சீடன் நானாகினேன், உன் அருளாலே உன் சீடன் நானாகினேன். என் நன்றி சொல்வேன் என் இறைவா, என்றென்றும் நன்றி என் தலைவா. என் நன்றி சொல்வேன் என் இறைவா, என்றென்றும் நன்றி என் தலைவா. அழைத்தாயே உனக்காக இறைவா, உந்தன் பணிக்காக அழைத்தாயே தலைவா.
அழைத்தாயே உனக்காக இறைவா, உந்தன் பணிக்காக அழைத்தாயே தலைவா. பணித்தாயே உன் அன்பை நான் கொடுக்க, பணித்தாயே உன் அன்பை நான் கொடுக்க, வரம் கொடுத்தாயே பணி வாழ்வில் நான் நிலைக்க. என் நன்றி சொல்வேன் என் இறைவா, என்றென்றும் நன்றி என் தலைவா. என் நன்றி சொல்வேன் என் இறைவா, என்றென்றும் நன்றி என் தலைவா. அழைத்தாயே உனக்காக இறைவா, உந்தன் பணிக்காக அழைத்தாயே தலைவா. அழைத்தாயே உனக்காக இறைவா, உந்தன் பணிக்காக அழைத்தாயே தலைவா. அழைத்தாயே உனக்காக இறைவா, உந்தன் பணிக்காக அழைத்தாயே தலைவா. பணித்தாயே உன் அன்பை நான் கொடுக்க, பணித்தாயே உன் அன்பை நான் கொடுக்க, வரம் கொடுத்தாயே பணி வாழ்வில் நான் நிலைக்க. என் நன்றி சொல்வேன் என் இறைவா, என்றென்றும் நன்றி என் தலைவா. என் நன்றி சொல்வேன் என் இறைவா, என்றென்றும் நன்றி என் தலைவா. அழைத்தாயே உனக்காக இறைவா, உந்தன் பணிக்காக அழைத்தாயே தலைவா.
தரணி என்றும் சென்றிடுவோம், பகிர்வோம் உயர்வோம் பலியில் இணைவோம். குலமாய் திருக்குலமாய் இறைவனில் இணைந்திடும் ஒரு தருணம், அலையலையாய் அன்புறவாய் உன் ஆலயம் சேர்ந்திடும் பல இதயம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் பிரியமுள்ள பங்கு மக்களே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, தஞ்சை தல திரு அவை இன்று மகிழ் பெறுகின்றது. நம்முடைய தஞ்சை தல திருச்சபையின் 4வது ஆயராக பொறுப்பேற்று மேதகு டாக்டர் டி சகாயராஜ் அவர்கள் அன்னையினுடைய திருத்தலத்திற்கு முதன்முறையாக வந்து தனது நன்றி திறப்பினை நிறைவேற்றுகின்றார். அதே நேரத்திலே ஆரோக்கிய அன்னையினுடைய அருள் ஆசீர் கிடைப்பதற்கு இது ஒரு தகுந்த நாள். காரணம், இன்றைய இறை வாக்கியங்களும் இன்று நாம் கொண்டாடுகின்ற புனித பெர்னார்துவும். புனித பெர்னார்து 1090 பிறந்து பிரான்ஸ் நாட்டிலே ஒவ்வொரு நாளும் அவர் அந்த அன்னையினுடைய திருப்பீடத்தை கடந்து செல்கின்ற பொழுது தன்னுடைய தொப்பியை கலட்டிவிட்டு, இத்தாலி நாட்டு மக்கள் துறவியர்கள் குறிப்பாக கருப்பு தொப்பி வைப்பார்கள், அந்த தொப்பியை கலட்டிவிட்டு ஆவே மரியா ஆவே மரியா என்று வணங்கிவிட்டு சொல்லுவாராம். இவ்வாறு ஒவ்வொரு முறை வணங்கிவிட்டு சென்ற ஒரு நாள் ஆவே மரியா என்று சொன்னவுடன் ஒரு குரல் ஆவே பெர்னார்ட் என்று கேட்கிறது. உடனேவருக்கு ஆச்சரியம், அது அன்னையின் குரல் என்று அவர் நினைத்து தன் வாழ்நாள் முழுவதும் அன்னையினுடைய அருளை ஆசீரை பரிந்துரை பெற்று அன்னையினுடைய தீவிர பக்தராக விளங்கினார். அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கினார். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் சந்திக்கின்ற இன்னொரு பர்சனாலிட்டி, ஒரு கேரக்டர் தீர்மன்னன். நானே கடவுள், கடல் நடுவே கடவுளின் அரியணையில் நான் அமர்ந்திருக்கிறேன். நான் கடவுள், அதாவது அறிவிலும் ஞானத்திலும் நானே கடவுள் என்று தன்னையே அவன் கடவுளுக்கு இணையாக்கி கொள்கிறான். ஆனால் கடவுளுடைய ஆசீர் வேறு விதமாக அமைகிறது. செல்வத்தை, அறிவை, ஞானத்தை நாம் நம்பாமல் கடவுள் மீது நாம் நம்பிக்கை கொண்டு அன்னை மரியாவின் மீது நாம் பக்குவம் கொண்டு வாழ்கின்ற பொழுது கடவுளுடைய அருள் ஆசீர் கிடைக்கும் என்பதற்கு இன்றைய திருவழிபாட்டு வாசகங்களும் இன்றைய புனிதரும் நம்முடைய ஆயர் அவர்களுக்கு மெருகு சேர்க்கின்றார்கள். காரணம், அவர் அறிவிலும் ஞானத்திலும் சிறந்தவர், செல்வத்தை துறந்தவர், ஏழை எளிய மக்களோடு தன்னையே இணைத்து கொண்டவர். தன் வாழ்நாள் முழுவதும் ஏழை எளிய மக்களுக்காக தன்னை இணைத்து கொண்டு அன்னையினுடைய பக்தராக விளங்கிய இந்த நாளிலே ஒருவேளை அந்த ஆரோக்கிய அன்னை ஆவே மேதகு சகாயராஜ் என்று சொல்வார்களோ என்றும் தோன்றுகிறது. எனவே அந்த அன்னையினுடைய அருளால் ஆசிரால் நம்முடைய திருத்தலத்தின் சார்பாக முன்னாள் பரிபாலகர் பேரருள் திரு சகாயராஜ், அதிபர், பொருளர் தந்தை, நம்முடைய அனைத்து நிர்வாக தந்தையர்கள், நிறுவன தந்தையர்கள், ஆன்மீக குருக்கள், அருள் சகோதரிகள், தன்னார்வ தொண்டர்கள், பங்கு மக்கள், இங்கு வந்திருக்கின்ற அன்னையுடைய திருப்பெண்கள் அனைவர் சார்பாக மேதகு டாக்டர் டி சகாயராஜ் அவர்களை இத்திருத்தலத்திற்கு வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். அவருடைய அறிவும் ஞானமும் ஆன்மீகமும் எளிமையும் ஏழ்மையும் சாதாரண மக்கள் மீது கொண்டிருக்கின்ற அக்கறையும் அவரை வழிநடத்த பெர்னார்டை வழிநடத்திய அந்த ஆரோக்கிய தாய் இந்த ஆயர் சகாயராஜ் இடத்தை நாம் அவருக்காக ஜெபிப்போம். வருடத்தில் எல்லா நாளும் அவருக்கு இனிய நாளாக இருக்க அன்னை அவருக்காக பரிந்து பேசுவாராக. தூய மறைவை நாம் கொண்டாடும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை தம் நிலை வாழ்வுக்கு அழைத்துச் சொல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்தும்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டிடனும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனினே. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னதர். தூயாவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஆமென். மன்றாடுவோமா. இறைவா, தாழ்ந்தோர் வறியோரிடையே மிகச் சிறந்தவரான புனித கன்னிமரியாவை மீட்பரின் தாயாக தேர்ந்து கொண்டுள்ளீர். அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி உமக்கு உண்மையான நம்பிக்கையோடு பழி செலுத்தவும் மீட்பின் முழு எதிர்நோக்கினை உம்மில் கொண்டிருக்கவும் எங்களுக்கு அருள் புரிவீரா.
உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 28, இறை திருவசனங்கள் 1 முதல் 10 முடிய. அந்நாட்களில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, தீர்நகரின் மன்னனுக்கு சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: உன் இதயத்தின் செருக்கில் நானே கடவுள், நான் கடல் நடுவே கடவுளின் அரியணையில் வீற்றிருக்கிறேன் என்று சொல்கின்றாய். ஆனால் நீ கடவுளைப் போல் அறிவாளியாக இருப்பதாக எண்ணிடினும் நீ கடவுள் அல்ல, மனிதனே. தானியேலை விட நீ அறிவாளிதான். மறைபொருள் எதுவும் உனக்கு மறைவாய் இல்லை. உன் ஞானத்தாலும் அறிவாலும் உனக்கு செல்வம் சேர்த்தாய். உன் கருவூலத்தில் பொன்னையும் வெள்ளியையும் குவித்தாய். உன் வாணிபத் திறமையால் உன் செல்வத்தை பெருக்கினாய். உன் செல்வத்தினாலோ உன் இதயம் செருக்குற்றது. ஆகவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: கடவுளைப் போல் அறிவாளி என உன்னை கருதி கொள்வதால் மக்களினங்களில் மிகவும் கொடியோரான அந்நியரை உனக்கெதிராய் எழும்பச் செய்வேன். அவர்கள் உன் அழகுக்கும் ஞானத்திற்கும் எதிராக உருவிய வாளுடன் வருவர். உன் பெருமையை குலைப்பர், படுகுழியில் தள்ளுவர். உன்னை கடல் நடுவே மூழ்கி சாவோர் என சாவாய் நீயே. அப்போது உன்னை கொள்வோரின் நடுவில் நானே கடவுள் என்று சொல்வாயே. உன்னை குத்தி கிழிப்போரின் கையில் நீ கடவுளாக அல்ல, மனிதனாகவே இருப்பாய். விருத்த சேதனம் செய்யப்படாதவனைப் போல் அந்நியர் கையால் நீ சாவாய். நானே உரைத்தேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கொள்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. 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 நான் சொன்னேன், அவர்களை எத்திக்கிலும் சிதறடிப்பேன். அவர்களது நினைவு மனிதர்களிடமிருந்து அற்றுப் போகச் செய்வேன். ஆயினும் அவர்கள் கைகள் வலிமையானது. இதையெல்லாம் ஆண்டவர் செய்யவில்லை என்று அவர்களின் பகைவர் திரித்து பேசுவர். கொள்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. கொள்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. கொள்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. கொள்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. அவர்களது அழிவு நாள் அண்மையில் உள்ளது. அவர்களுக்கு வரப்போகும் கொடுமைகள் தீவிரமாகின்றன. அவர்கள் ஆற்றல் இழந்து விட்டவர்கள் எனவும் அடிமையோ குடிமை
கொள்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே, கொள்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே, கொள்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே, கொள்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. Alleluia, Alleluia, Alleluia. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு உங்களுக்காக Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, ஆட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம், செல்வர் விண்ணரசில் புகுவது கடினம் என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்லுகிறேன். மீண்டும் உங்களுக்கு கூறுகிறேன், செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். சீடர்கள் இதை கேட்டு, அப்படியானால் யார்தாம் மீட்பு பெற முடியும் என்று கூறி மிகவும் வியப்படைந்தார்கள். இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். அதன் பின்பு பேதுரு இயேசுவை பார்த்து, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, புது படைப்பின் நாளில் மானிட மகன் தமது மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார். அப்போது என்னை பின்பற்றிய நீங்களும் இஸ்ராயல் மக்களின் 12 குலத்தவருக்கும் நடுவர்களாய் 12 அரியணைகளில் வீற்றிருப்பீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் என் பெயரின் பொருட்டு வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தந்தையையோ தாயையோ பிள்ளைகளையோ நிலபுலன்களையோ விட்டுவிட்ட எவரும் 100 மடங்காக பெறுவர். நிலை வாழ்வையும் உரிமை பேராக அடைவீர். ஆனால் முதன்மையானோர் பலர் கடைசியாவர், கடைசியானோர் பலர் முதன்மையாவர் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் இந்த அன்னையின் திருத்தலத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன். அதே வேளையில் பெருமகிழ்வோடும் நன்றி பெருக்கோடும் அந்த அன்னையின் திருத்தலத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். பலமுறை இந்த பேராலயத்திற்கு திருத்தலத்திற்கு வந்திருக்கிறேன். குருவாவதற்கு முன்னால் ஏதாவது ஒரு இடத்தில் அமர்ந்து ஜெபிப்பது உண்டு. குருவான பிறகு இங்கு வந்தபோதெல்லாம் கோவில் பணியாளர்களிடம் அனுமதி வாங்கி அந்த மூலையிலோ இந்த மூலையிலோ அமர்ந்து மணிக்கணக்காய் அன்னையிடம் மன்றாடுவது உண்டு. கடந்த முறை ஒரு அருள் பணியாளராக வந்தபோதும் கூட இந்த ஆலயத்தின் ஒரு மூலையில் பல மணி நேரம் அமர்ந்திருந்தது ஞாபகத்திற்கு வருகிறது. அன்னை எனக்கு மிக பிடித்தமான ஒரு தாய். எப்போதுமே அவரை எனது அன்னையாகவே கொண்டாடி இருக்கிறேன். அவரது பிள்ளையாக இருப்பதில் மகிழ்ச்சி, பிள்ளையாக இருக்கவே எப்போதுமே ஆசைப்பட்டிருக்கிறேன். எனது வீட்டில் அன்னை மரியாவின் பக்தி மிக அதிகமாக இருக்கும். அம்மாச்சி, அம்மா என்று நாங்கள் பிள்ளைகள் 5 பேர், எல்லோருக்குமே அந்த மாதாவின் பெயர் கூட்டு பெயராகவே இருக்கும். அந்த வகையில் தான் எனக்கும் சகாயராஜ் என்று பெயர் வைத்தார்கள். அருள் பணியாளராக ஆன காலத்திலிருந்து உதவி பங்கு தந்தையாக இருந்த நாள் தொடங்கி கடந்த ஓராண்டுக்கு முன்பு வரை அன்னையின் ஆலயங்களிலேயே பங்கு பணியாளராக இருந்திருக்கிறேன். அது நான் கொடுத்து வைத்தது என்றே உணர்கிறேன். ஆக எப்போதுமே அந்த அன்னையின் பிள்ளையாக வாழ்ந்திருக்கிறேன். அந்த அன்னையின் அருள் துணையை எப்போதுமே நம்பி வந்திருக்கிறேன். நேற்று முன்தினம் ஆயராக பொறுப்பெடுத்து கொண்ட நிகழ்விலும் கூட நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இதய அன்பில் நம்பிக்கை கொண்டு, வேளாங்கண்ணி ஆரோக்கிய தாயின் அரவணைப்பில் நம்பிக்கை கொண்டு எனது பயணத்தை தொடங்குகிறேன் என்றுதான் அந்த ஏற்புரையில் சொன்னேன். ஆக இந்த அன்னையின் அரவணைப்பு எனக்கு மட்டுமல்ல, இந்த மறை மாவட்டத்திற்கு மட்டுமல்ல, இங்கு கூடி வரக்கூடிய ஏராளமான மக்களுக்கு, பல லட்சக்கணக்கான மக்களுக்கு அந்த தாயின் அன்பும் அரவணைப்பும் எப்போதுமே கிடைக்கும் என்று உணர்ந்திருக்கிறேன். சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொன்னேன், கடவுளது அந்த தாய்க்குரிய அன்பை அன்னை மரியாவில் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த அன்னை மரியாவை கடவுளின் தாய்மையின் வடிவமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு நமது கத்தோலிக்க நம்பிக்கை இயல்பாக அந்த அன்னையின் பக்கம் நம்மை ஈர்க்கிறது என்று கூட சொல்ல முடியும். இந்த அன்னை மரியா கடவுளின் தாயாக உயர்ந்ததில் நான் வழக்கமாக சொல்வதுண்டு, கடவுளுக்கு பெருமை. தன்னால் படைக்கப்பட்ட ஒரு பெண்ணை, நம்மை போல ஒரு பெண்ணை தனது தாயாக்கி கொண்டதில் அந்த கடவுள் பெருமை தேடி கொண்டார் என்று அவ்வளவு தூரம் இந்த அன்னையை மாட்சிப்படுத்தினார். ஆக இன்றைய பதிலுரை பாடலில் கேட்டது போல ஒரு சாதாரண பெண்மணியாக ஒரு தாழ்நிலையில் இருந்த தன்னை கடவுள் மிகவே உயர்த்தினார் என்று உணர்ந்து அந்த அன்னை எப்போதுமே அந்த கடவுளுக்கு நன்றி அறிந்திருந்தார் என்பார். இந்த நற்செய்தி வாசகத்தின் கடைசி வாக்கியமாக தந்தை வாசிக்க கேட்டோம். கடைசியான எல்லா மாந்தரையும் அந்த கடவுள் உயர்த்துகிறார், மேன்மைப்படுத்துகிறார், சிறப்புக்குரியவர்கள் ஆக்குகிறார்கள் என்று அன்னை மரியாவையும் உயர்த்தினார். அந்த அன்னை மரியாவின் வார்த்தைகளிலே சொல்வதென்றால், இதோ எல்லா தலைமுறைகளும் என்னை பேறு பெற்றவர் என்று வாழ்த்துவர் என்று. கபிரியேல் தூதர் மட்டுமல்ல, எலிசபெத் மட்டுமல்ல, இங்கு கூடியிருக்கிற நாமும் இவ்வுலகமாந்தர் அனைவரும் அந்த அன்னையை பேறு பெற்றவர் என்று வாழ்த்துகிறோம். ஏனெனில் அந்த அன்னை அந்த கடவுளால் உயர்த்தப்பட்டார் என்று நாம் உணர்ந்திருக்கிறோம். ஆக நமக்காக கடவுளது அருள்வரங்களை எப்போதுமே பரிந்து பேசி அருள்வரங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு தாயாக அவரை பார்க்கிறோம். நமது வீடுகளிலும் கூட நாம் வளர்ந்த காலத்திலும் நாம் இயல்பாக தேடியது தந்தையை தேடக்கூடாது என்பதல்ல, தாயை மிக அதிகமாக தேடினோம். தவறு செய்து தந்தை தண்டிக்கிற நேரத்திலும் கூட நமக்காக பரிந்து பேசி அந்த தண்டனையிலிருந்து நம்மை விடுவிக்கிறவராக அந்த தாயை பார்த்திருக்கிறோம். நமக்கு தேவை என்றால் முதலாவதாக நாம் கேட்பது அந்த தாயிடம் என்பதை நமது இல்ல வாழ்வில், குடும்ப வாழ்வில் எப்போதுமே உணர்ந்து அனுபவித்து வந்திருக்கிறோம். அந்த வகையில் தான் பிரியமானவர்களே, கடவுளிடம் கேட்பதற்கு முன்பே, கடவுளிடம் கேட்க தயங்குகிற வேளையிலும் கூட இந்த அன்னை மரியாவின் அருட்துணையை மிகுந்த உரிமையோடு பிள்ளைகளுக்குரிய பாசத்தோடு கேட்கிறோம். அந்த அன்னையும் நமக்காக பரிந்து பேசி கடவுளது அருள்வரங்களை நமக்கு பெற்றுக் கொடுக்கிறார் என்பதை உணர்ந்திருக்கிறோம். அந்த தாய் அந்த எலிசபெத்தை சந்தித்து அவரோடு உடனிருந்து 3 மாதம் உடனிருந்து அந்த ஊழியம் செய்த அந்த நிகழ்வாக இருக்கட்டும்,
கானா ஒரு திருமண நிகழ்வில் யாரும் கேட்காமலேயே வழியே போய் அவர்களுக்கு அந்த மாபெரும் அருமடையாளம் நிகழ காரணமாக இருந்த நிகழ்வாக இருக்கட்டும், அன்னை மரியா நாம் கேட்காமலேயே நம் தேவைகளை அறிந்து, நம் ஜெபங்களை அறிந்து, நமக்காக பரிந்து பேசி அந்த கடவுளது அருள்வரங்களை மிகுதியாக பெற்றுக் கொடுக்கிறார் என்பதை உணர்ந்திருக்கிறோம். பெற்றுக்கொண்ட காரியங்களுக்காக நன்றி செலுத்ததான் இந்த அன்னையின் திருத்தலத்தை தேடி வருகிறோம். இன்னும் நம்முடைய தேவைகளுக்காக நான் சொன்னது போல உரிமையோடு பாசத்தோடு மன்றாடுவதற்காகத்தான் நாம் இங்கு வருகிறோம். நமக்கு எப்போதும் துணை இருக்கிறவராக, நம்மை அரவணைத்து காக்கிறவராக அந்த அன்னை இருக்கிறார் என்பதில் நமக்கெல்லாம் மகிழ்ச்சி. ஒரு தாயை காணுகிற போது மகிழக்கூடிய பிள்ளைகளாக, இந்த தாயை கண்டு மகிழும் பிள்ளைகளாக கடவுள் திருமுன் கூடி வந்திருக்கிறோம். இந்த அன்னை நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு வாழ்க்கை பாடமாக ஒன்றை மட்டும் இந்த நாளில் சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். அன்னை மரியாவை நாம் நமது தாயாக கொண்டாடுவது, நம் தேவைகளில் உடன் இருக்கிறார், நம்மை அரவணைத்து காக்கிறார், நமக்காக பரிந்து பேசி கடவுளது அருள்வரங்களை நிரம்ப பெற்றுக் கொடுக்கிறார் என்பது மட்டுமல்ல, அதையும் தாண்டி அந்த அன்னை மரியா ஒரு நல்ல கிறிஸ்துவ வாழ்வுக்கு, நல்ல மனித வாழ்வுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார், ஒரு முன்னோடியாக இருக்கிறார். எப்படி கடவுளை நம்பி அவர் தம் அருள் பராமரிப்பை மட்டும் நம்பி வாழ வேண்டும் என்பதற்கு அந்த தாய் நமக்கு துணையாக இருக்கிறார் என்பதை உணர்ந்திருக்கிறோம். இன்றைய முதல் வாசகத்திலும் நற்செய்தி வாசகத்திலும் நாம் கேட்ட ஒரு வாக்கியம் 2 பகுதிகளிலுமே இருந்தது. கடவுளால் எல்லாம் இயலும், கடவுளால் கூடாதது எதுவும் இல்லை. அன்னை மரியாவுக்கு கபிரியேல் தூதர் அந்த வாழ்த்துரை சொன்னபோதும் கூட அந்த செய்தியே சொல்லப்படுகிறது. கடவுளால் ஆகாதது எதுவும் இல்லை என்ற நம்பிக்கை கொண்டிருந்தவர் அன்னை மரியா. அத்தகைய நம்பிக்கையோடு வாழ அந்த அன்னை மரியா தம் பிள்ளைகள் நம்மை இந்த நாளில் அழைக்கிறார் என்பதை உணர்கிறோம். ஆக கடவுள் பெயரால் அந்த கபிரியேல் ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிற போது தொடக்கத்தில் தயக்கம் இருந்தாலும் இந்த வேண்டுகோளை முன்வைப்பது, இந்த கோரிக்கையை முன்வைப்பது கடவுள் என்று அறிந்த மாத்திரத்திலேயே இதற்கு செவிமடுப்பதால் தனது வாழ்வு எப்படி அமைய போகிறது, இதற்காக தான் கொடுக்கக்கூடிய விலை என்ன என்கிற எந்த 2ஆம் கேள்விக்கு இடம் கொடுக்காது, நான் ஆண்டவரின் அடிமை, நான் அவரது அன்பு பிள்ளை, எது வேண்டுமானாலும் எனது வாழ்வில் அந்த கடவுள் செய்து கொள்ளட்டும், அவரது விருப்பம் அவரது திருவிழம் முழுமையாக என்னில் நிறைவேறட்டும் என்று தன்னை முழுமையாக அந்த வேளையில் அர்ப்பணித்து கொண்ட அருமையான ஒரு தாயாக அவரை பார்க்கிறோம். கடவுளை முழுமையாக நீக்கமற நம்பி வாழக்கூடிய ஒரு வாழ்வுக்கு அன்னை மரியா ஒரு மிக சிறந்த உதாரணமாகவே இருக்கிறார் என்று நான் சொல்லுவது ஒன்று வழக்கமாக குருமானவர்களுக்கு சொல்லுகிற போது, அன்னை மரியாவை நாம் 1000 பெயர் சொல்லி அழைத்தாலும் அந்த அன்னை மரியா இறுதி வரை ஒரு வியாகுல தாயாகவே இருந்தார் என்று, கடவுளின் குரலுக்கு செவிமடுத்தோம் என்பதற்காகவே இதோ உமது அடிமை நான், உமது திருவுளமையினில் நிறைவேறட்டும் என்று சொல்ல அந்த வாக்குறுதிக்காகவே தனது வாழ்வை கடவுளின் மகளாக, அடிமையாக கடவுளின் மகளாகவே வாழ்ந்து தீர்த்தவராக அன்னை மரியாவை பார்க்கிறோம். அந்த முழுமையான அந்த இறை நம்பிக்கை, அதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் இன்று நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, இந்த உலகத்து செல்வத்தையோ, இந்த உலகத்து பணத்தையோ, உலகம் கொடுக்கக்கூடிய பிற புகழையோ நம்பி அல்ல, அந்த கடவுளை முழுமையாக நம்பி வாழக்கூடிய ஒரு வாழ்வுக்கு அன்னை மரியா இந்த உலகமா கடவுளா என்று வந்தபோது கடவுள் என்று தெளிவாக தீர்மானித்தார். தனது விருப்பப்படி வாழ்வதா, கடவுளது திருவுளப்படி நம்மை அர்ப்பணித்துக் கொள்வதா என்று வருகிற போது கடவுளின் திருவுளப்படி இந்த ஒரு புதிய வாழ்வுக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொள்வதாக உணர்ந்தார். தன் சொந்த பந்தங்களை, உறவுகளை இழக்க துணிந்தார். இன்று தலைமுறை தலைமுறையாக அந்த அன்னையை பேறு பெற்றவர் என்று வாழ்த்தி கொண்டிருக்கிறோம். நற்செய்தி வாசகத்தின் கடைசி வாக்கியமாக வாசி கேட்டோம், என் பொருட்டு தன் உறவுகளையோ நிலபுலன்களையோ இழக்கக்கூடிய எவரும் 100 மடங்காக பெற்றுக்கொள்வர் என்று இந்த மாட்சியை, பெருமையை, புகழை அன்னை மரியா பல 1000 மடங்கு பெற்றுக்கொண்டார். ஏனெனில் அவர் கடவுள் மீது கொண்டிருந்த ஆழமான நம்பிக்கை அது. அன்னை மரியாவின் அந்த நம்பிக்கை வாழ்வை பார்க்கிற போது எனக்கு ஞாபகத்திற்கு வருவதெல்லாம் நம்பிக்கையின் தந்தை என்று நாம் எப்போதுமே அழைக்கிற ஆபிரகாம். அவரது வாழ்வை யோசித்து பார்ப்போம் பிரியமானவர்களே. ஆபிரகாம் அழைக்கப்பட்ட போது ஊர் என்கிற ஊரில், இன்றைய ஈரான் ஈராக் பகுதி, அன்றைய மெசபத்தோமியா என்கிற பகுதி, யூப்ரட்டிஸ் டைகிரிஸ் நதிகளெல்லாம் பாய்ந்து மிக வளமையான பூமியாக இருந்த காலம். ஆக நல்ல வளமையான பூமி,
உறவுகள், சொந்த பந்தங்கள், ஏராளமான கால்நடைகள், சொத்து, சுகம், பணம் எல்லாம் இருக்கிற வேளையில் கடவுள் சொல்லுகிறார், நான் உனக்கு காட்டுகிற ஒரு நாட்டை நோக்கி நீ புறப்பட்டு போ. கடவுள் சொன்னார் என்பதற்காகவே அந்த மனிதர் புறப்பட்டு போனார். புறப்பட்டு போன இடத்தில் என்ன இருந்தது? அவருக்கென்று நிலபுலங்கள் இருந்ததா? ஏராளமான கால்நடைகள் இருந்ததா? ஒவ்வொன்றாகத்தான் கிடைத்தது. விவிலியத்தை வாசிக்கிற போது நான் பல நேரங்களில் கலங்கி இருக்கிறேன். தொடக்க நூல் 23ஆம் அதிகாரம் 4வது இறை வார்த்தை. ஆபிரகாம் அவரது மனைவி சாராள் இறந்து போகிறார். இறந்து போன தனது மனைவியை அடக்கம் செய்வதற்கு கூட ஆபிரகாமுக்கென்று ஒரு சிறு துண்டு நிலமில்லை. கடவுள் சொன்னார், உன்னை நான் பெருகச் செய்வேன், அந்த வானத்து நட்சத்திரங்களை போல பெருகச் செய்வேன், கடல் வெளி அந்த மணல் துகள்களைப் போல பெருகச் செய்வேன். ஆனால் என்ன நடந்தது? அவர் தனது மனைவியை இழந்தபோது அவர் போய் சொல்லுகிறார், அங்கிருந்த இத்தியரிடம் போய், நான் உங்களிடையே அந்நியனும் அகதியுமாயிருக்கிறேன், என் வீட்டில் இறந்த எனது மனைவியை அடக்கம் செய்வதற்கான கல்லறை நிலத்தை எனக்கு விற்று கொடுங்கள் என்று கேட்கிறார் என்று பார்க்கிறோம். எல்லாம் இருந்த அந்த நிலையிலிருந்து எதுவும் இல்லாத நிலைக்கு அந்த கடவுள் அழைத்திருந்தாலும் கூட ஆபிரகாம் நம்பிக்கையோடு புறப்பட்டார் என்பதுதான் நமக்கு கடவுளை நம்பி இருப்பதற்கான ஒரு புதிய பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறது. வழக்கமாக நாம் நினைப்பதுண்டு, எதுவும் இல்லை என்கிற நிலையிலிருந்து எல்லாம் இருக்கிற என்கிற நிலைக்கு கடந்து போவதுதான் உண்மையான நம்பிக்கை வாழ்வு என்று. ஒரு உறுதியற்ற நிலையிலிருந்து உறுதியான வாழ்வுக்கு கடந்து போவதுதான் நம்பிக்கை பயணம் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் ஆபிரகாமும் அன்னை மரியாவும் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியது, எல்லாம் இருக்கிற நிலையிலிருந்து எதுவும் இல்லை என்கிற நிலைக்கு கடந்து போவதும் நம்பிக்கை வாழ்வு. மிக உறுதியான உத்தரவாதம் மிகுந்த ஒரு வாழ்வு நிலையிலிருந்து உறுதியற்ற உத்தரவாதம் இல்லாத ஒரு வாழ்வு நிலை கடந்து போவதும் கூட ஒரு நம்பிக்கை பயணம் என்பதை நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அன்னை மரியாவும் ஆபிரகாமும் என்று பார்க்கும். ஆபிரகாமின் அதே நம்பிக்கையோடு கடவுள் கேட்டபோது கடவுளை மட்டும் நம்பி, ஆகட்டும் உமது அடிமை நான் என்று சொல்லக்கூடிய மனநிலை அந்த தாய் கடவுள் மீது கொண்டிருந்த அந்த நம்பிக்கைக்கான அடையாளம். இந்த அன்னை இன்று நமக்கு அழைப்பு விடுப்பதெல்லாம் இத்தகைய நம்பிக்கையோடு வாழ்வதற்கான அழைப்பு தான் பிரியமானவர்களே. எஸ்ஐயா இறைவாக்கினர் 40ஆம் அதிகாரம் 31வது இறைவார்த்தையில் எப்படி சொல்லுவார், ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவார்கள், கழுகுகள் போல் இறக்கை விரித்து உயரே செல்வார்கள், அவர்கள் ஓடுவார்கள் களைப்படைய மாட்டார்கள், நடந்து செல்வார்கள் சோர்வடைய மாட்டார்கள் என்று. ஆக கடவுள் மீது நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கை தான் நம்மை வாழ்வில் உயர்வடைய செய்கிறது. கழுகுகள் போல் ரெக்கை விரித்து ஒவ்வொரு நாளும் உயரே பறக்க துணையாக இருப்பது அந்த கடவுள் மீது நாம் கொண்டிருக்கிற அந்த ஆழமான அழுத்தமான நம்பிக்கை. அந்த கடவுளால் எல்லாம் இயலும், அந்த கடவுளால் எல்லாம் முடியும், அந்த கடவுளால் ஆகாது எதுவும் இல்லை என்கிற அந்த ஒரு நம்பிக்கை தான் அத்தகைய மேலான வாழ்வை நமக்கு கொடுக்கிறது. ஒருபோதும் சோர்ந்து போகாத, களைப்படையாத அத்தகைய வாழ்வுக்கு அந்த கடவுள் நமக்கு இந்த நாளில் அழைப்பு விடுக்கிறார். பிரியமானவர்களே, கடவுளை நம்பி இருப்போம். நாம் கொண்டிருக்கிற கடவுள் மீதான நம்பிக்கையை ஒவ்வொரு நாளும் கொண்டாடுவோம். அந்த நம்பிக்கையில் நாளும் வளர ஒவ்வொரு நாளும் அன்னை மரியாவிடம் அருள் வேண்டும். நீர் கொண்டிருந்த அதே ஆழமான அழுத்தமான உறுதியான நம்பிக்கை தாயே எங்களுக்கும் வேண்டும். அந்த கடவுளை எப்போதுமே மிக இறுக்கமாக பற்றி கொண்டு வாழ்வதற்கான அந்த வாழ்க்கை பாதையை நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடும். உம்மை போலவே அந்த கடவுளை நம்பி வாழ ஆசைப்படுகிறோம். உம்மை போலவே அந்த கடவுளது அருளில் அரவணைப்பில் மனம் நிறைந்து வாழ ஆசைப்படுகிறோம். அத்தகைய வாழ்வை எங்களுக்கும் பெற்றுக் கொடுத்தாயே என்று அந்த அன்னையின் பரிந்துரையில் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். ஆமென். எழுந்து நிற்போம். நம்முடைய தேவைகளுக்காக நவிண்ணக தந்தையிடம் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணரசின் திறவுகோலே எம் இறைவா, நீர் இறையரசின் திறவுகோலை புனித பேதுருவிடம் ஒப்படைத்து அவரை திருச்சபையின் தலைவராக நியமித்தீர். அந்த புனித பணியை தொடர்ந்து ஆட்சி வரும் உம் திரு அவையை நல்வழி நடத்தி செல்லும் ஆயர்கள், படைப்பு அனைத்திற்கும் நற்செய்தி அறிவிக்க அழைக்கப்பட்ட குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரும் உம்மை மறந்து வாழும் உள்ளங்களை தங்களது வாழ்வினாலும் உமது வார்த்தையினாலும்
இறையரசின் மதிப்பீடுகளை வாழ்வாக்கி வாழும் உள்ளத்தை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மூவுலகை ஆளும் இறைவா, பலவித இயற்கை வளங்களைக் கொண்ட எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் அனைவருமே தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களின் வாழ்வு வளம் பெற தங்களது வாழ்க்கையையே தியாகமிக்கதாய் மாற்றவும், மக்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து சமத்துவமிக்க சமுதாயத்தை அமைக்கவும், மக்கள் அனைவருக்கும் ஆதரவும் பாதுகாப்பும் தரக்கூடிய நல்ல தலைவர்களாக வாழ அவர்களை வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்லாயனே எம் இறைவா, உமது இரக்கமிகு பேரன்புக்கு சான்று பகர வேண்டுமென்ற ஆவலோடு ஆயர் பணிக்கு தன்னையே அர்ப்பணித்துள்ள எமது தஞ்சை மறைமாவட்ட புதிய ஆயரை நிறைவாக ஆசிர்வதியும். உமது மந்தைகளை செம்மையான பாதையில் வழிநடத்த அவர்களுக்கு தேவையான உமது உடனிருப்பையும் வழிகாட்டுதலையும் கொடுத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மையின் நாயகனே எம் இறைவா, எம் அன்பு ஆயர் அவர்களின் குடும்பத்தை நிறைவாக ஆசிர்வதியும். விண்ணில் வாழும் இவர் தம் பெற்றோருக்கும் சகோதரிக்கும் நிலை வாழ்வினை தந்தருளும். மேலும் இம்மண்ணில் வாழும் இவர் தம் உடம்பிறப்புகள், உறவினர்கள், ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுத்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள் என்று மொழிந்த இறைவா, கொடியோடு இணைந்துள்ள கிளை போல எம் புதிய ஆயரோடு தஞ்சை மறைமாவட்ட குருக்கள் மற்றும் இறைமக்கள் இணைந்து கனி கொடுக்க தேவையான ஆவியின் அருள் கொடைகளை பொழிந்து அவர்களை வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். இத்திருத்தல பேராலயத்திற்குள் வருகிற போது என்னென்ன ஜெபங்களை வேண்டுதலை மனதில் இருத்தி வந்தோமோ, என்னென்ன காரியங்களுக்காக மன்றாட வேண்டும் என்று விரும்பி வந்தோமோ, இந்த ஜெபங்களை எல்லாம் ஏறெடுப்போம். நம்பிக்கையோடு ஏறெடுப்போம். பிள்ளைகளுக்குரிய பாசத்தோடு ஏறெடுப்போம். பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு ஏறெடுப்போம். நம்மை அன்பு செய்து நம்மை அரவணைத்து காக்கிற இந்த ஆரோக்கிய அன்னை நமக்காக பரிந்து பேசுவார். கடவுளது அருள்வரங்களை நிரம்ப பெற்றுக் கொடுப்பார். திரும்பி செல்லுகிற போது வெறுங்கையோடு செல்ல மாட்டோம், மிகுந்த அருள் வரங்களோடு செல்வோம் என்கிற ஆழமான நம்பிக்கையோடு வேண்டுவோம். மன்றாடுவோமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, உம் அன்னை மரியாவை நாங்கள் அனைவரும் விரும்பி நேசிக்கும் ஆரோக்கிய தாயாக, வேளாங்கண்ணி மாதாவாக எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த அன்னையின் வேண்டுதலில் பரிந்துரைகளில் நாளும் பொழுதும் நாங்கள் நிரம்ப பெற்றுக்கொள்கிற உடைய எல்லா அருள்வரங்களுக்காக மனம் நிறைந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மிடமிருந்து அருளுக்கு மேல் அருளை ஒவ்வொரு நாளும் பெறுகிற நாங்கள் வாழுகிற காலமெல்லாம் உமக்கு நன்றி அறிந்து வாழ அருள் தாரும். அந்த அன்னையின் பரிந்துரைகளில் நாங்கள் ஏறெடுத்த எல்லா ஜெபங்களுக்கும் செவிமடுப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்கையாக எம்மை தருகின்றோம். உம் கரத்தில் வாழ நாடும் விளைகின்றோம். காணிக்கையாக எம்மை தருகின்றோம். உம் கரத்தில் வாழ நாடும் விளைகின்றோம்.
பலியை அல்ல இரக்கம் விரும்பும் பரமணி எம்மை அழிக்கின்றோம். காணிக்கையாக எம்மை தருகின்றோம். உம் கரத்தில் வாழ நாடும் விளைகின்றோம். காணிக்கையாக எம்மை தருகின்றோம். மீட்க உம்மை தந்தீர் கல்வாரி சிகரத்தில். எம்மை மீட்க உம்மை தந்தீர் கல்வாரி சிகரத்தில். கல்லும் பகலும் உம் கரத்தில் ஆழ்ந்து கிடப்பேன் உம் நினைவில். என் சிந்தனை சொல் செயல் யாவுமே உமக்கே அழைக்கின்றோம். காணிக்கையாக எம்மை தருகின்றோம். உம் கரத்தில் வாழ நாளும் விளைகின்றோம். காணிக்கையாக எம்மை தருகின்றோம். சாபத்தை ஏற்றீர் மனித உருவிலே. பாவத்தை போக்கி சாபத்தை ஏற்றி மனித உருவிலே. நீளத்தில் விளைந்த பொருட்களை நிறைவாய் நினைவாய் தருகின்றோம். படைப்பின் இறைவன் நீர்தானே மகிழ்ந்தை கொடுக்கின்றோம். காணிக்கையாக எம்மை தருகின்றோம். உம் கரத்தில் வாழ நாளும் விளைகின்றோம். காணிக்கையாக எம்மை தருகின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எங்களுடையதும் உங்களுடையதுமான இப்பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறை பற்றினி காணிக்கைகளை மனமுவந்து ஏற்றருளும். உம் திருமகனுடைய மாபெரும் அன்பின் பலியை நினைவு கூறும் நாங்கள் எம் அன்னை புனித கன்னிமரியாவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி உமது அன்பிலும் அயலார் அன்பிலும் உறுதி பெற அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே,
என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்களுமை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் மிக சிறப்பாக புனித ஆரோக்கிய அன்னையை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளி. சிறப்பாக உமது அடியார் மரியாவின் தாழ்நிலையை கண்ணுற்று மனித மீட்பின் காரணராம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அந்த அன்னை வழியாகவே எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. திருமண காலத்து மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களுமை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் என்ற ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் டி சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனிதாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் எனும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். உன்னோடு நானும்
ஓடி வந்து என்னோடு நின்றாயே. வா வா இறைவா வா 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 இறைவாய் வா உன்னோடு நானும் இருந்து உன்பே உன்னில்லம் நானும் வந்து தங்குவே. பிரியமுள்ள பங்கு மக்களே, ஆரோக்கியனுடைய அன்பு பக்தர்களே, திருப்பலி முடிந்த பிறகு நம்முடைய பேராலய குருக்கள் இல்லத்துக்கு முன்பாக இருக்கின்ற அந்த சிறிய கலையரங்கில் நம்முடைய புதிய ஆயர் அவர்களுக்கு ஒரு எளிய வரவேற்பு கூட்டம் நடைபெறும். நம்முடைய அன்பு பங்கு மக்களும் அன்னையினுடைய பக்தர்களும் அதிலே கலந்து கொண்டு ஆயரை வாழ்த்தி அவருக்காக ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். Dear pilgrims and dear parishes, will be having a small reception program for the new bishop, Dr. Dekaraj, in front of our presbytery. So you are most welcome to wish him and pray for him. Fathers, immediately after the mass, as a vicariate, will take a small photo. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய பங்கு தந்தை திருப்பலின் முன்னுரையில் சொன்னது போல இன்று திரு அவை புனித பெர்னார்தின் திருநாளை கொண்டாடுகிறது. புனித பெர்னார்து எப்படியெல்லாம் அன்னை மரியாவோடு ஒரு நெருக்கமான ஒரு பக்தி வைத்திருந்தார் என்பதையும் தந்தை அவர்கள் விளக்கமாக சொன்னார். அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று திரு அவை முழுவதும் சொல்லப்படுகிற அன்னை மரியாவை நோக்கி அந்த மன்றாட்டுக்கு இணையான ஏறக்குறைய எல்லோரும் அறிந்த இன்னொரு மன்றாட்டாக இருப்பது மிகவும் இரக்கமுள்ளதாயே என்கிற அந்த மன்றாட்டு. அது புனித பெர்னார்து அன்னை மரியாவை நோக்கி எழுப்பிய மன்றாட்டு என்பதை நாம் அறிவோம். எழுந்து நிற்போம். இந்த மன்றாட்டை நான் மன்றாடுகிறேன். தெரிந்தவர்கள் என்னோடு இணைந்து அதை மன்றாடுங்கள். அதை தொடர்ந்து நன்றி மன்றாட்டு. மிகவும் இரக்கமுள்ள தாயே, விடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைவு கூர்ந்தருளும். கண்ணியர்களின் அரசியான கண்ணியே, நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை என்னை தூண்டுவதால் நான் உமது திருவடியை நாடி வருகிறேன். பாவியாகிய நான் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு திருமுன் காத்து நிற்கிறேன். மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் கனிவுடன் கேட்டருளும். பிறப்பினலை பாவமின்றி கருவான புனித மரியே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம். எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக திருமகனிடம் மன்றாடும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திரு அவையை இவ்வருள் அடையாளத்தின் ஆற்றலால் உறுதிப்படுத்துவீராக. தாழ்ச்சி நிறைந்த மதடியாராகிய எம் அன்னை மரியா ஏற்கனவே கண்டு மகிழ்ந்த அமைதியின் புனித காட்சியை காணுவரை அத்திரு அவை நற்செய்தியின் பாதையில் ஆவலுடன் பயணிக்க செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர்வர மன்றாடுவோம். ஆற்றலும் அன்பு மிகுந்த இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைத்து மக்களையும் நிரம்ப ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்கவையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய ஆளுமைகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you
through the loving hands of his dear mother, Our Lady of வேளாங்கண்ணி. ஆண்டவருடைய பேரால நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி அளிப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரைகள் என்றும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. மகனை நடமாட வைத்தாய். கடல் மீது தவித்த கப்பலை காத்தாய். மகனை நடமாட வைத்தாய். கடல் மீது தவித்த கப்பலை காத்தாய். பால் கொண்ட கலசம் பொங்கிட செய்தாய். பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். பால் கொண்ட கலசம்